ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் அண்ட் நைட் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நைட்டு பாத்திரம் எல்லாம் விலக்கி வச்சுருந்ததெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பு மேடையை முதல்ல துடைச்சிடுறேன். கோலம் இன்றைக்கி பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசை ஊற்றிட்டு அடுப்பு மேடெல்லாம் அப்படியே இருந்தது. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் க்ளீனிங் பாதியோடையே நிற்கிது. அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை. இன்னும் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. 3 ரேக் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் மொத்தமாக. க்ளீனிங் ஒர்க் ஒரு பக்கம், ஸ்கூல் ஒர்க் ஒரு பக்கம், அப்புறம் வீட்டை கவனிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. லீவுக்கு ஸ்கூலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளோட லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நானும் இப்போ அதே நிலைமையில தான் இருக்கேன். நான் என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஆனால் அதுக்கான எதிர்பார்த்த அவுட்புட் வராத போது கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது. போக போக நிலைமை மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உழைச்சிட்ருக்கேன். சண்டே மார்னிங் ரிலாக்ஸாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. லன்ச்சு நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பரங்கிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். லன்ச்சுமே சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்தாச்சு. இப்போ ஈவினிங் காஃபி போட்டுட்ருக்கேன் இந்த 3 பேருக்குமே. சன்ரைஸ் பெரிய பாக்கெட் இன்னும் வாங்காததுனால இப்போதைக்கு சின்ன பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நவிக்கு பணியாரம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் அவளும் ரவியும் வெளியில் போயிட்டு பணியாரம் மட்டும் வாங்கிட்டு வந்து நவிக்கு கொடுத்தாச்சு. அவளுக்கு பிடிச்ச பணியாரத்தை சாப்பிட்டுட்ருக்கா என்ஜாய் பண்ணிவிட்டு. நானே வீட்டில் பண்ணி தரேன்டி அப்படின்னு அவளுக்கு அதே மாதிரி கார சட்னி தான் வேணும் அப்படின்ட்டு அதை தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டு போய் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் என்னோடய டின்னர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும்போதே நான் அரிசி பருப்பு 2 ஊற வச்சுட்டேன். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அரிசி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 2 பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இட்லி தோசை மாவு இல்லாத போது டக்குன்னு ஒரு சாப்பாடு செய்யணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் அடை தான் அன்றைக்கி பண்ண போகிறேன். நான் 2 வேளைக்கு மட்டும்தான் அரைக்க போகிறேன். அதனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கிறேன். மிக்சியில் அரைக்கும் போது புளிக்காது. ஒரு 10லேருந்து 12 சிவப்பு மிளகாயை காம்பை கிள்ளிட்டு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இஞ்சி இருந்ததுன்னா அதையுமே ஒரு துண்டை எடுத்து தோல் சீவி உள்ளே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இஞ்சி போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாதி சுரக்காய் இருந்தது. இது நான் தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா செத்திட்டு இதையுமே நைஸாக துருவி போடலாம், தேங்காய் துருவல் மாதிரி. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக அந்த சாப்பரில் போட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். 2 விதமாக செய்யலாம். ஒன்று நல்ல மாவோடு சேர்த்து அரைச்சி செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் துருவல் மாதிரி சின்னதாக துருவி டைரெக்டாக மாவில் கூட சேர்த்துக்கலாம். இதோடு நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி ஒரு ஃப்ளேவருக்காக தான் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு துண்டு பெருங்காயம், இதையுமே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் நான் ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவு. இப்போ அரைச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு, அப்புறம் மீதி இருக்க கொஞ்சம் அரிசியை 3rd ரவுண்டாக போட்டு 3 ரவுண்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது 2 வேளைக்கு சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சாப்பரில் போட்டு இதையுமே நைஸாக அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயும் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் அதையுமே நைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நான் அரைக்கும் போது உப்பு போடாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ உப்பு போட்டு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா திக்காக இருக்குது. 2 விதமாக செய்யலாம். ஒன்று, இப்போ அரைச்ச மாவை அப்படியே எடுத்து தட்டலாம், கையால் தட்டலாம். இது கொஞ்சம் தடியாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது 2 பக்கமும் திருப்பி எடுத்தோன்னா
இது வந்து தட்டின அடை. இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு தட்டின அடைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இரும்பு கடாயில் தட்டின அடை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது செய்யும்போது அதுதான் ஞாபகம் வந்தது. இப்போ நான் இன்னொரு விதமாக செய்ய போகிறேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தோசை மாதிரி நல்ல முருகலாக எடுக்கலாம். அது இன்னொரு விதம். எனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ஊற்றினது தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு தட்டின அடையை நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.